பார்த்தீங்கன்னா செல்வத்தை கொடுக்கிறார், நீடிய ஆயுளை கொடுக்கிறார், மேன்மையை கொடுக்கிறார். பணம், புகழ், இதை இரண்டையும் அனுபவிப்பதற்கு தேவையான நீடிய ஆயுளை என்ன பண்றார்? ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தாழ்ச்சி ரொம்ப ரொம்ப அவசியம். தம்மை தாமே உயர்த்துகின்ற எவரும் தாழ்த்த பெறுவார்கள், தம்மை தாமே தாழ்த்துகின்ற எவரும் உயர்த்த பெறுவார்கள். 1 பேதுரு 5:5 நாம் படிக்கிறோம், ஆண்டவருடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். அப்ப ஆண்டவர் நம்மளை உயர்த்த வேண்டும் என்றால் மிகுந்த மனத்தாழ்மையோடு நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் துன்பங்களை அனுமதிக்கிறார் என்றால், நம்ம தாழ்ச்சிக்கு இடம் கொடுக்காம இருமாப்புக்கு மேட்டிமைக்கு இடம் கொடுக்கும் போது அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக நமக்கு என்ன பண்றாரு? துன்பத்தை அனுமதிக்கிறார். உதாரணமாக இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, எகிப்திலிருந்து அங்க கானான் தேசத்துக்கு போறதுக்கு ஜஸ்ட் ஒரு 11 days தான் சொல்றாங்க. ஒரு 11 நாள்ல போயிடலாமா. ஆனா பாருங்க, ஆண்டவர் 40 வருஷம் பாலை நிலத்துல சுத்தி அடிக்க வர்றார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மக்கள் வணங்கா கழுத்துள்ள மக்களாக இருந்தார்கள். இதைத்தான் அடிக்கடி சொல்லுவார், இந்த மக்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள். அப்படின்னா கீழ்ப்படிய மறுக்கிறாங்க, இருமாப்பு, மேட்டிமை, ஆணவம், அகந்தை, இருமாப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால ஆண்டருடைய அவங்களுக்கு ஆசீர்வதிக்க முடியல. ஒரு 11 நாள்ல போக வேண்டிய பயணம் 40 வருஷம். 11 நாளுக்கு 40 வருஷத்துக்கு எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. இணைச்சட்டம் 8ஆம் அதிகாரம் 2 கூறுகிறது, ஆண்டவர் உங்களை பாலை நிலத்தின் வழியே கூட்டிச் சென்ற காலங்களை நினைவு கூறுங்கள், இதன் வழியாகவே ஆண்டவர் உங்களை சிறுமைப்படுத்தினார். ஏன் சிறுமைப்படுத்தினார் அப்படின்னா, டு கீப் தம் ஹம்பிள், அவங்களை எப்போதும் தாழ்ச்சியா இருப்பதற்காக என்ன பண்ணாரு? ஆண்டவர் அவர்களை பாலை நிலத்தின் வழியாக கூட்டிக் கொண்டு சென்றார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஆணுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், நம்ம ரொம்ப தாழ்ச்சியா இருக்கணும். தாழ்ச்சி உள்ளவருடைய மன்றாட்டு முகிலை போல என்ன பண்ணும்? ஆண்டுடைய திரு சந்நிதியை எட்டும் என்று வசனம் சொல்கிறது. நீதிமொழிகள் 11:2 கூறுகிறது, இருமாப்பு வரும் முன்னே இகழ்ச்சி வரும் பின்னே. இருமாப்புக்கு இடம் கொடுத்தாலே அது பின்னாடி என்ன பண்ணும்? இகழ்ச்சி வரும். மேன்மை அடைய தாழ்மையே வழி. நீதிமொழிகள் 16:18 நம்ம படிக்கிறோம். மேன்மை அடையணும்னா அதுக்கு நம்ம தாழ்மை தான் வழி. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்ச்சியா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். என்றால் வசனம் கூறுகிறது, இருமாப்புள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ண? எதிர்த்து நிற்கிறார். they will become an enemy of God. ஆனால் தாழ்ச்சி உள்ளவர்களுக்கோ ஆண்டவர் என்ன பண்றார்? கருணை காட்டுகிறார். அப்ப தாழ்ச்சி உள்ளவங்களுக்கு தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். கடவுள் யாரை ஆசீர்வதிப்பார் என்றால், மிகுந்த மனத்தாழ்மையோடு இருக்கிறவங்களை தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். இப்ப ஆண்டவர் நம்ம கேட்கணும், எப்பயெல்லாம் மேட்டிமையான எண்ணங்கள் வருதோ அப்பயே நம்ம அறிக்கை செஞ்சிடணும், ஆண்டவரே இப்போது என் உள்ளத்தில் வெளிப்பட்ட இந்த மேட்டிமையான எண்ணத்தை, பெருமை எண்ணத்தை உமது திருரத்தத்தால் அழித்து விடுங்கப்பா. இப்படி பல்லாயிரக்கணக்கான தீய எண்ணங்கள் நமக்குள்ளாக அழிக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. மேட்டிமையான எண்ணம் வரலாம், இகழ்ச்சியை பார்க்கக்கூடிய எண்ணங்கள், இச்சையான எண்ணங்கள், இப்படி பல எண்ணங்கள் என்ன பண்ண சாத்தா விதைச்சுக்கிட்டே இருப்பான். நம்முடைய சிந்தனை தான் போர்க்களம். மைண்ட் இஸ் அவர் பேட்டில் ஃபீல்ட். இங்கதான் சாத்தா என்ன பண்ணுவான்? நம்மளை தீமையான விதைப்பான். அங்கேயே நம்ம என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்துல இந்த தீய எண்ணத்தை என்ன பண்றோம்? கடிந்து கொள்கிறேன்னு சொல்லி அங்கேயே நம்ம ரிஜெக்ட் பண்ணிடணும். நம்ம சிந்தனையில நம்ம அட்டாக் பண்ணும்போது அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும்? பேச்சா மாறும், பேச்சு செயல் வடிவத்துல வந்துடும். அதான் சொல்லுவாங்க, வாட்ச் யுவர் தாட்ஸ், இட் வில் பிகம் யுவர் வேர்ட்ஸ். வாட்ச் யுவர் வேர்ட்ஸ், இட் வில் பிகம் யுவர் ஆக்ஷன். நம்முடைய சிந்தனைகள் எதை பத்தி நம்ம சிந்திக்கிறோம் அது நம்முடைய பேச்சா மாறும், அது நம்முடைய பழக்கமா மாறும், செயல்பாடாக மாறும். அப்ப இந்த சிந்தனை என்ற போர்க்களத்துல நம்ம என்ன பண்ணணும்? அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில என்டர் ஆகாதபடி எல்லா வாசல்களையும் நம்ம அடைத்து வச்சிருக்கணும். எதையும் நம்ம ஓபன் பண்ணிருக்க கூடாது. அழகைக்கு இடம் கொடுக்காதீர்கள் என்று யாக்கோபு 4:27 நம்ம படிக்கிறோம். ஆண்டவர் சொல்வார், இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு என்னிடத்தில் எதுவும் இல்லை என்று சொல்லுவார். யோவான் 14:30 நம்ம படிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள யாராவது என்னை பார்த்து என்கிட்ட பாவம் இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஆண்டவர் சவால் விட்டு சொல்றார். அப்ப சாத்தானை நம்ம ஜெயிக்கணும், சாத்தானை எதிர்க்கணும் அப்படின்னா அவனுக்குரிய காரியம் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அப்பதான் அவன் அதத்தான் அவன் ஓடுவான்.
அவனுக்குரிய காரியத்தை நமக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம என்னதான் வாய்ஸை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ சாத்தானே சாத்தானேன்னு சொன்னா அவன் என்ன பண்ண மாட்டான், ஓட மாட்டான். சொல்லுவான், டேய் என்னுடைய காரியம் ஒன்ட்ட இருக்குது, நீ அதை முதல்ல விட்டு வெளியே வா, அதுக்கப்புறம் தான் என்ன என்னை துரத்துன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் வட இந்தியாவில் ஒரு ஊழியர் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தவங்க பேய் பிடிச்சவங்க வந்து ஒரு ஊழியர் போய் என்ன பண்ணுறாரு, இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ சாத்தானே கட்டி ஜெபிச்சுட்டு இருக்காரு. அப்போ அந்த பெண்ணுக்குள்ள அந்த அந்த பேய் வந்து பேசுது, நீ ஓட்டுனா நான் ஓட மாட்டேன், தான் அங்கே ஒரு தாடிக்காரர் வராரு பாரு, அவரை வந்து ஜெபிக்க சொல்லு, அவர் வந்து ஜெபிச்சா தான் நான் ஓடுவேன்னு சொல்லிச்சான். அதே மாதிரி அந்த தாடிக்காரர் வந்து 2 நிமிஷம் ஜெபிச்சாராம், உடனே அந்த பிசாசு என்ன பண்ணிடுச்சு, அவங்கள விட்டு ஓடிடுச்சு. ஏன் அப்படின்னா சாத்தானுக்குரிய எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஒரு இளங்குரு ஒரு வீட்டில் போய் பேய் பிடித்தவங்க ஜெபிச்சு ஓட்டுறதுக்காக போயிருந்திருக்காங்க. அவங்க ஜெபிச்சு பார்க்குறாங்க, எதுவும் நடக்கலை. உடனே ஒரு மூத்த குருவிட்ட போய் ஆலோசனை கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் போய் ஜெபிச்சேன் ஒன்றும் ஆகலைங்கிறப்ப நீ முதல்ல நல்ல ஒரு கன்ஃபெஷன் பண்ணு, நல்ல ஒரு பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு அப்புறம் போய் நீ என்ன பண்ணு, பேயை ஓட்டுன்னு சொல்லி அவர் ஆலோசனை சொன்னார். அதன்படி அந்த இளங்குரு போய் நல்ல ஒரு பாவ அறிக்கை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மீண்டும் அதே வீட்டுக்கு போய் இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ சாத்தானே சொன்னாங்க. உடனே அந்த பேய் என்ன பண்ணிடுச்சு, உடனே ஓடிடுச்சு. அப்ப சாத்தான் விட்டு விலகணும் அப்படின்னா நம்ம பரிசுத்தமா இருக்கணும். சாத்தானுக்குரிய எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. யாக்கோபு 4:7 நாம் படிக்கிறோம், ஆண்டவருக்கு பணிந்திருங்கள், சாத்தானை எதிர்த்திருங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப ஆண்டவருக்கு பணிந்திருங்கள், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்னா ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து சாத்தானை எதிர்த்தோம் என்றால் சாத்தான் ஓடிடுவான். ஆண்டுடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியாம என்னதான் நம்ம குரலை உயர்த்தி சத்தம் போட்டாலும் அவன் ஓட மாட்டான். ஏன்னா ஆண்டவர் என்ன பண்றது, அவருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது அவர் நமக்கு என்ன பண்ணுவார், அந்த சாத்தானை மேற்கொள்வதற்கு தேவையான வல்லமையை, ஆற்றலை, சக்தியை ஆண்டவர் தருவார். எப்ப தருவார், அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது தான். எல்லாமே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதான் எல்லா ஆசீர்வாதமும் அடங்கி இருக்குது. இணைச்சட்டம் 11:27-8 படிக்கிறோம், ஆண்டை கட்டளைகளை கடைபிடித்தால் ஆசியும், கடைபிடிக்காவிட்டால் சாபமும் என்று அதை சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எல்லா விதமான ஆசீர்வாதம் எதில் அடங்குது, அவருடைய வார்த்தையை கடைபிடிக்கிறது தான் இருக்குது. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். திருத்துப்பணிகள் 5:32 நாம் படிக்கிறோம், கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவரை யாருக்கு ஆண்டவர் கொடுப்பார், தமக்கு கீழ்ப்படிவோருக்கு. கீழ்ப்படிந்தா தான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப ஒருத்தவங்கள்ட்ட பேசாம இருக்கிறோம், மன்னிக்காம இருக்கிறோம் அப்படின்னா அதை என்ன பண்ணுவோம், போய் ஒப்புரவாயி சரி செஞ்சுட்டு வந்தா தான் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை மனசுல கசப்பு வெறுப்பை வச்சுக்கிட்டு அவருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் இருந்துட்டு என்னதான் கேட்டாலும் ஆண்டு கொடுக்க மாட்டார். அப்படின்னா நம்ம கீழ்ப்படிவோருக்கு தூய ஆவியை கொடுப்பார். அதே போல சீராக் 1:26 நாம் படிக்கிறோம், ஆண்டுடைய கட்டளைகளை கடைபிடி, அப்போது அவர் ஞானத்தை வாரி வாரி வழங்குவார். கடவுள் யாருக்கு ஞானத்தை கொடுப்பார், அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறவங்களுக்கு தான். அங்க பார்த்தோம், அவர் கீழ்ப்படிவோருக்கு பரிசுத்த ஆவியானவர். இங்க பார்க்கிறோம், அவருக்கு கீழ்ப்படிவோருக்கு என்ன பண்றது, கட்டளைகளை கடைபிடிப்போருக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அப்ப இதுல கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆசீர்வாதத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். சாத்தான ஜெயிக்கணுமா, அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டவருக்கு பணிந்திருங்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம சாத்தான ஓட்டினா அவன் ஓடிடுவான். வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது கடவுளுடைய பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அந்த தாழ்ச்சி மிக 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 அவசியம். அது இருந்தா தான் நம்ம கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏசப்பாவுடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் அவ்வளவு தாழ்ச்சியா இருந்தார். விண்ணையும் மண்ணையும் படைத்த தெய்வம் கடைசியில இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு சீடருடைய காலடிகளை கழுவுறார் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு பெரிய தாழ்ச்சி வேணும். அந்த செல்வரான இளைஞர் ஏசப்பாட்ட வந்து கேட்கும்போது சொல்வார், போதகரே, நல்ல போதகரேன்னு சொல்றப்ப இவர் ஏசப்பா சொல்வார், என்னை ஏன்பா நீ நல்லவன்னு சொல்ற, கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் யாருமே இல்லை என்று அங்கேயும் தன்னை தாழ்த்துகிறார்.
அப்ப நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படணும். இந்த 2025ல நாம் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும் அப்படின்னா இந்த தாழ்ச்சி இருக்கணும். தாழ்ச்சி உள்ளவங்களுடைய ஜெபத்தை தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கேட்பார். 4வதாக ஃபர்ஸ்ட் பார்த்தோம். நம்ம கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தீர்மானம் எடுக்கணும், முயற்சி எடுக்கணும், நிலைச்சு நிற்கணும் பார்த்தோம். 2வதாக கடவுளுடைய விருப்பத்தை நம்ம என்ன பண்ணணும்? நிறைவேற்ற வேண்டும். கடவுள் என்ன விரும்புகிறாரோ அதை நம்ம என்ன பண்ணணும்? கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றினா நம்முடைய விருப்பத்தை கொடுப்பார். 3வதாக அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தாழ்ச்சியோடு இருக்கணும். அன்னை மரியாள் கூட பாருங்க, தாழ் நிலையில் இருந்த இந்த அடிமையை கடவுள் கண்ணோக்கினார். லூசிஃபர் சாத்தானா மாறினதுக்கு காரணமே அந்த செருக்கு, அந்த ஆணவம் தான். ஆண்டவர் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில வச்சிருந்தார். லூசிஃபரை பத்தி சொல்லும்போது பாத்தீங்கன்னா எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 11 சொல்லப்பட்டிருக்கும். ஞானத்தின் நிறைவாகவும் அழகின் மாதிரியாகவும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய இடத்துல வச்சிருந்தார். ஆனா உன்னதருக்கு மேலாக என்னை உயர்த்துவேன்னு சொல்லி உன்னதருக்கு மேலாக அரியணை அமைப்பேன் என்று உள்ளத்துல இருமாப்புக்கு இடம் கொடுத்ததுனால பாதாளம் வரைக்கும் தாழ்த்தப்பட்டாங்க. ஸோ அதனாலதான் ஏன் இருமாப்பு இருக்கிற இடத்துல ஆண்டருடைய எதிரியா மாறுறாங்கன்னா அது சாத்தானுக்குரிய குணம். கடவுளுக்குரிய குணம் எப்போதுமே தாழ்ச்சியா இருக்கணும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6 இவ்வாறு கூறுகிறது, இருமாப்புள்ளவர் யாராக இருந்தாலும் ஆண்டவர் அவரை அருவருக்கிறார். அந்த வசனத்தை படிப்போம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம். இருமாப்புள்ளவர் யாராய் இருந்தாலும் அவரை ஆண்டவர் அருவருக்கிறார். அவர் தண்டனைக்கு தப்பவே மாட்டார், இது உறுதி. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இருமாப்புள்ளவர் யாராக இருந்தாலும் அவரை ஆண்டவர் அருவருக்கிறார், அவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார் என்று வசனம் சொல்கிறது. 4வதாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தை யார் பெற்றுக்கொள்வார்கள் என்றால் உண்மை உள்ளவர்களைத்தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கடவுள் என்ன பண்றாரு? கடவுள் விரும்புவது உள்ளத்து உண்மையே அப்படின்னு நம்ம திருப்பாடல் 51:6 நம்ம படிக்கிறோம். உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அருகில் இருக்கிறார். அப்ப அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா உண்மை இருக்கணும். அங்க போலித்தனம் இருக்கவே கூடாது. மாய்மாலம் ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம். வெளிவேஷம். பைபிள்ல பாத்தீங்கன்னா கொலை செய்யறவங்க திருடுறவங்களை விட ஆண்டவர் யார் அதிகமா கடிந்து கொண்டார் என்றால் இந்த வெளிவேஷம் போடுறவங்களை தான் பயங்கரமா கடிந்து பேசுவார், சாடி பேசுவார். மறைநூல் அறிஞர் பரிசேயரை பார்த்து பாத்தீங்கன்னா மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல பயங்கரமா சாடி பேசுவார். ஏனென்றால் அந்த வெளிவேஷம் அது ஆண்டருக்கு பிடிக்காத ஒரு காரியம். நிறைய பேர் அந்த பாவத்தை பெருசா நினைக்கிறது இல்லை. அந்த மறைநூல் அறிஞரை பார்த்து சொல்லுவார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று சொல்லுவார். நீங்க உட்புற கிணத்தை கழுவுங்க, ஆட்டோமேட்டிக்கா வெளிப்புற கிணம் தூய்மையாகிவிடும். அப்ப நமக்குள்ள எந்த விதமான மாயமானம் எதுவுமே இருக்கக்கூடாது, உண்மையா இருக்கணும். சர்ச்சில் எப்படி இருக்கமோ அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கணும், ஆஃபீஸில் இருக்கணும். அதான் ஒரு ஊழியர் சொல்லுவார், சர்ச்சுக்கு வந்தா அப்படியே பக்திமான்கள் மால நீதிமான்கள் மால இருக்கிறாங்க, ஆனா வீட்டுக்கு போனா அப்படியே டோட்டல் ஆப்போசிட். வெளியில எலி வீட்டுல புலி அப்படிங்கிற மாதிரி அந்த மாயமான வாழ்க்கை இருக்கவே கூடாது. அது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு தடையாக இருக்கும். அப்ப கடவுளுக்கு முன்பாக நம்ம வாழணும். கடவுள் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. வெளிவேடக்காரருக்குரிய இடத்தில் அந்த தள்ளுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது வந்து இரட்டை வாழ்க்கை அப்படிங்கிறது. அந்த இரட்டை வாழ்க்கையை ஆண்டு விரும்பாத ஒரு காரியம். நம்ம சர்ச்சில் எப்படி சர்ச்சுக்கு போகும்போது மற்றவங்க எல்லாரும் பார்க்கும்போது அவங்க முன்னாடி நமக்கு நல்ல பேர் வாங்கணும், மனிதர்கள் முன்பாக நல்ல பேர் வாங்கணும், எப்படி பிஹேவ் பண்ணுறோம் அதே மாதிரி தான் வீட்டில் நம்ம என்ன பண்ணணும், பிஹேவ் பண்ணணும். அதே மாதிரி தான் ஆஃபீஸ், எங்கே இருந்தாலும் அந்த மாய்மாலம் இல்லாமல் இரட்டை வாழ்க்கை இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஆண்டு ஆசீர்வதிப்பார். உண்மையுள்ள மனிதர் பரிபூர்ண நலன்களை பெற்றுக்கொள்வார்கள், விரைவிலேயே செல்வராக பார்க்கின்றவர்கள் தண்டனைக்கு தப்ப மாட்டார்கள். நீதிமொழிகள் 28:20 நாம் படிக்கிறோம். உண்மையுள்ளவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அப்ப இந்த 2025 நம்ம கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம உண்மையா இருக்கணும். கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்கணும், மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்கணும்.
செய்யக்கூடிய தொழில்ல உண்மை இருக்கணும். கலப்படம் பண்ணுதல், கள்ளத்தராசு யூஸ் பண்றது, ஏமாற்றி சம்பாதிக்கிறது, இதெல்லாம் இரட்டை வாழ்க்கை. நீதிமொழிகள் 11:1 இவ்வாறு கூறுகிறது, கள்ள துலாக்கோலை ஆண்டவர் என்ன பண்றாரு? அருவருக்கிறார். அது வியாபாரம் செய்யறவங்க அந்த எடைக்கற்களை ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதை மாற்றணும்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷம்னா ஒரு வருஷம் தான் அதை யூஸ் பண்ணணும். அது தேய்மானம் ஆக 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 அது அவங்களுக்கு லாபமா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? கரெக்டா அந்த தராசு கரெக்டா யூஸ் பண்ணணும். கள்ள தராசு யூஸ் பண்ணக்கூடாது, கள்ளப்படம் இருக்கக்கூடாது, செய்யக்கூடிய தொழில்ல உண்மை இருக்கணும், அதே மாதிரி ஊழியத்துல உண்மையா இருக்கணும். இப்படி எல்லாவற்றிலும் ஆண்டவர் உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மைக்கு டோட்டல் ஆப்போசிட் பொய். சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று வசனம் கூறுகிறது. அப்ப கடவுள் யாரை ஆசீர்வதிப்பார் என்றால் உண்மை உள்ளவர்களைத்தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதற்கு தடையா இருக்கக்கூடிய மாய்மாலம் எல்லாம் என்ன பண்ணணும்? களையப்பட வேண்டும். உதாரணத்துக்கு இந்த பொய் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் திருத்துவ பணிகள் எவ்வளவு சீரியஸா சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். திருத்துவ பணிகள் 5ஆம் அதிகாரத்தில் படிச்சு பார்க்கும்போது அனனியா சப்பெரா அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த சொத்தை வித்துட்டு முழுமையா பேதுருட்ட கொடுக்காம பாதி மறைச்சிடுவாங்க. அப்ப பேதுரு சொல்லுவார், நீ பொய் சொல்லும்படி, நீ தூய ஆவியானவருக்கு எதிராக பொய் சொல்லும்படி நீ ஏன் உன் உள்ளத்தில் இடம் கொடுத்தாயின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணுவாங்க? கணவன் மனைவி 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? இறந்துருவாங்க. ஆக்சுவலா பாருங்க, ஒரு பொய் பேசுறதுக்கே பாருங்க, அந்த திருச்சபையில ஆதி கால திருச்சபையில இறந்தே போயிட்டாங்க. அதான் ஒரு ஊழியர் சொல்லுவார், அந்த மாதிரி ஆண்டவர் இன்றைய காலகட்டத்தில் சர்ச்சை தூய்மைப்படுத்த ஆரம்பிச்சார்னா ஒருத்தர் கூட எஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்லுவார். ஆதி கால திருச்சபை அப்படி இருந்தது, ஃபயரா இருந்தது. ஒரு பொய் பேசுனாங்க, கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? பொய் சொன்னாங்க. அப்படியே 2 பேருமே இறந்து போயிட்டாங்க, கணவன் மனைவி. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு பொறுமையாக இருக்கிறார். ஏனென்றால் இன்னும் மனம் மாற வேண்டும் என்பதற்காக. அப்போ பாத்தீங்கன்னா, அந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அங்க உண்மையுள்ளவர்களா இருக்கும்போது தான் அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கடைசியாக கடவுள் யாரை ஆசீர்வதிப்பார் என்றால், ஏழை எளிய மக்களுக்கு யார் உதவி செய்கிறார்களோ அவர்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25 நாம் படிக்கிறோம், ஈகை குணம் உள்ளோர் வளம் பட வாழ்வார்கள், குடிநீர் கொடுப்போர் குடிநீர் பெறுவார்கள். நம்ம ஏழை எளிய மக்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது, இறை ஆட்சி பரவுவதற்காக, ஆண்டுடைய ஆட்சி பரவுவதற்காக நம்ம உதவி செய்யும் போது நம்முடைய தேவைகளை ஆண்டு என்ன பண்ணுவார்? சந்திப்பார், நம்மளை ஆசீர்வதிப்பார். எனக்கு ஊழியம் செய்வோரை என் தந்தை கனம் படுத்துவார் என்று ஆண்டவர் சொல்றார். அவருக்கு நம்ம ஊழியம் செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய சொந்த காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவர் பார்த்துக்கொள்வார். அப்ப நம்மாலான உதவிகள் நம்ம என்ன பண்ணணும்? ஏழை எளிய மக்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். உதாரணத்துக்கு இந்த கிறிஸ்மஸ் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா, பொதுவா கிறிஸ்மஸ் என்றாலே ஏசப்பாவுடைய பிறப்பு, பர்த்டே ஆஃப் ஜீசஸ். உலக பிராரமா ஒருத்தவங்களுக்கு நம்ம பர்த்டே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம். அதுதான் பர்த்டே கிஃப்ட், பர்த்டே ட்ரெஸ்ன்னு சொல்லி கொடுப்போம். நம்ம குழந்தை இயேசுக்கு அவருக்கு நம்ம ட்ரெஸ் வாங்கி தர முடியும். ஆனா அவர் என்ன சொல்றாரு? இந்த சின்னஞ்சிறியோருக்கு நீங்கள் எவற்றையெல்லாம் செய்தீரோ அவற்றை எனக்கே செய்தீர்கள். அப்படின்னா அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் அப்படின்னு என்னன்னா, அந்த ஏழை எளிய மக்களுக்கு நம்ம எதெல்லாம் செய்யறோமோ அவங்களுக்கு நம்ம உணவு வாங்கி தருது, அவங்களுக்கு நம்ம உடையை வாங்கி கொடுக்குன்னு சொல்லி அந்த மாதிரி அவங்களும் நம்ம செலவிட்டா அதை என்ன பண்றாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். செயின்ட் ஜான் ஆஃப் த கிராஸ் அப்படிங்கிற ஒரு புனிதர், சிலுவை அருளப்பர், அவர் ஒரு நாள் வீதியில போயிட்டு இருக்கும்போது ஒரு வயதான தாத்தா குளிர்ல நடுங்கிட்டு இருந்திருக்காரு. உடம்பு ஃபுல்லா புண்ணா இருந்திருக்குது. அதை அவர் அப்படியே தூக்கிட்டு அவங்க அறையில வச்சு நல்லா குளிப்பாட்டிட்டு போய் துண்டை எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போனார். உள்ள போய் துண்டு எடுத்துட்டு உள்ள பார்த்தா அந்த இருந்த பெரியவர் மறைஞ்சே போயிட்டார். அப்பதான் அவர் நினைவுக்கு வந்தது அந்த வசனம், இந்த சின்னஞ்சிறியோருக்கு நீங்கள் செய்வதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். அப்ப இந்த வயசான தாத்தா தோட்டத்துல வந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் சோதிச்சு பார்க்காரு உதவி செய்யறாங்களா இல்லையான்னு சொல்லி.
அது குளிப்பாட்டிட்டு போய் துண்டு எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடி அதை மறைஞ்சு போயிட்டாங்க. அப்பதான் உணர்ந்தார், வந்தவர் இயேசு கிறிஸ்து, அவரைத்தான் நான் என்ன பண்ணேன், குளிப்பாட்டி என்ன பண்ணேன், அவர் தூய்மைப்படுத்தினேன்னு சொல்லி அப்பதான் உணர்ந்தார். அப்ப சின்னஞ்சிறியவர்கள் நம்ம செய்யறதெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு செய்யறது, யாருக்கு செய்யறோம்? நம்ம ஆண்டவருக்கே நம்ம செய்யறோம். ஏழையருக்கு மனமிறங்கி கடன் கொடுப்பவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் ஆண்டு மீண்டும் என்ன பண்ணுவார், திருப்பி கொடுத்துருவார் என்று வசனம் சொல்கிறது. ஆக இன்றைய நாள்ல அந்த 2025 ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமாக அமைய என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். கடவுள் யாரை ஆசீர்வதிப்பார், அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? வாக்குத்தத்த அட்டைகளை பெற்றுக்கொண்டால் மாத்திரம் பத்தாது. அவர் என்ன சொல்கிறார் அதை நாம் செய்ய வேண்டும். முதலாவதாக தீர்மானம் எடுக்கணும், முயற்சி எடுக்கணும், நிலைச்சு நிற்கணும். இரண்டாவதாக கடவுளுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுபவர்களாக நாம் இருக்கணும். மூன்றாவதாக கடவுள் யாரை ஆசீர்வதிப்பார் என்றால் தாழ்ச்சி உள்ளவர்களைத்தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். இருமாப்புள்ளவர்கள் கடவுளுக்கு எதிரியாக மாறிவிடுவார்கள். நான்காவதாக கடவுள் யாரை ஆசீர்வதிப்பார், உண்மை உள்ளவர்களைத்தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பொய், பித்தலாட்டம், ஃப்ராடு இதெல்லாம் இருக்கவே கூடாது. இதெல்லாம் சாத்தானுக்குரிய குணாதிசயங்கள். கொஞ்சமா சம்பாதிச்சாலும் அது உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். முறைகேடாய் நடக்கும் செல்வரை விட மாசற்றோராய் நடக்கும் ஏழையரே மேல் என்று நீதிமொழிகள் 19:1 நாம் படிக்கிறோம். அப்ப கொஞ்சமா இருந்தாலும் அது நேர்மையா இருக்கணும். அடுத்தபடியா பார்த்தோம், ஏழை எளிய மக்களுக்கு யார் உதவி செய்யறாங்களோ அவர்களை கடவுள் ஆசீர்வதித்து உயர்த்துவார்.